அடியன் சொன்னாரி நரி श्रीमन् महापूर्ण कुलाब्धि चंद्रम गोपाल सूर्येन्द्र तनूज रत्नम तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः वरद देशिक कृपा पात्रम वरवरमुनि गुणोद्भवम आचार्य हृदय प्रवीणम वंदे संपत् कुमारम गुरुम श्रीपदियार सर्वेश्वरन कृपयाले எம்பெருமானார் சுப்பிரபாதத்தை அனுபவிச்சோம். இப்போ இந்த ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி, அற்புதமான இந்த சதுஸ்லோகி 4 விதமான ஸ்லோகங்கள் எம்பெருமானாருடைய வைபவத்தை தெரிவிக்கிறதுக்கு இந்த 4 ரத்னத்துக்குள்ளே எப்படி 4 மறைகளுக்குள்ளே லோகத்தில் உள்ள எல்லா அடக்கமோ, எப்படி பிரணவத்துக்குள்ள எல்லா வேதங்களும் அடக்கமோ, அதே போல இந்த 4 ஸ்லோகங்களுக்குள்ளே எம்பெருமானாருடைய சரித்திரத்தை பூரா உள்ளே அடக்கி வைத்து அப்படி ஒரு அற்புதமான அந்த 4 ஸ்லோகம் அனந்தாழ்வான் அருளி செய்த அந்த ஸ்லோகம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி திருமலையில நிரதமா கைங்கரியம் பண்ணவர். ஆச்சாரியனுடைய கட்டளைக்கு இணங்க ஆச்சாரியனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும்னு அற்புதமான அந்த கைங்கரியம். அப்பேற்பட்ட அந்த அனந்தான் பிள்ளை ஒரு முறை யாத்திரை புறப்பட்டார். யாத்திரையா புறப்பட்டு வர காலத்துல பாதேயம் புண்டரீகாட்சம் அப்படின்னு சொல்றோம். பாதேயம்னு என்ன, பலிக்கு இது கட்டுச்சோறுன்னு பேர். பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனம், பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம். அந்த எம்பெருமானுடைய அனுபவம் தான் இவளுக்கு பாதேயமா இருக்கு. பாதேயம் பாதேயம்னா கட்டுச்சோறு. அப்படி எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் பேசி கொண்டு வந்தார். இருந்தாலும் கைக்கு ஏதோ ஒரு ஆகாரம் எடுத்துக்கிறோம். அந்த ஆகாரத்தை பிரிச்சார். பிரிச்ச உடனே உள்ளே இருந்து எறும்புகள்லாம் புறப்படுத்தும். உடனே வேக வேகமா அந்த ஆகாரத்தை திரும்ப எடுத்து மடிச்சு அதையே அந்த கூடைக்குள்ளேயே வச்சுட்டு திரும்ப கிடுகுன்னு மலையை பார்க்க புறப்பட்டார். சிஷ்யாலாம் கேட்டா, இப்பதானே வந்திருக்கோம், இன்னும் யாத்திரைக்கு புறப்படணுமே, திரும்ப மலையேற. இல்லை எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவரேன்னு சொல்லி இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரிய பெருமக்களும் அங்க மனுஷிய தேவ ஸ்திரிய ஸ்தாவரங்களை பெருமக்களும் பெரியோர்களும் பரிகிரகித்து பெறுவர்கள். அப்படி ஆசையோட பெற்றார்கள். அப்படி எந்த திவ்ய சூரியோ எந்த நித்திய சூரியோன்னு சொல்லி திரும்ப அந்த கட்டுச்சோத்தோட மேல கொண்டு போய் அந்த எறும்புகளை எல்லாம் திருமலையிலேயே விட்டுட்டார். அப்படி ஒரு பெருமை படைத்த அந்த மலை, அந்த வடக்கு திருமலை. அப்பேற்பட்ட அந்த அனந்தாழ்வான் சரித்திரத்துல பலவிதமான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அப்படி ஒரு பிரீத்தி அந்த ஆச்சாரிய கைங்கரியத்துல. அது எம்பெருமானார்ட்ட மட்டுமில்ல, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாளான்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டாள் இடத்துலையும் பிரீதி ஜாஸ்தி அனந்தான் பிள்ளைக்கு. ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி அங்குள்ள திருமுக்குளத்திலே தீர்த்தமானார். தீர்த்தமானவர் உள்ள முங்கி முங்கி எதையோ தேடினார். முங்கி முங்கி எந்திரிச்சாராம். சிஷ்யா கேட்டா, சுவாமி ஏதோ முங்கி எந்திரிச்சு ஏதோ தேடுற மாதிரி இருக்க, ஏதாவது தொலைச்சுட்டேரா உள்ளன்னு கேட்ட உடனே இல்லை. அப்போ அந்த சமயத்துல பெரியாழ்வார் காலத்துல பெரியாழ்வார் திருமகளார் இங்க தீர்த்தமாடுற வர காலத்துல மஞ்சளை உரைச்சி குளிச்சிருப்பல். அந்த மஞ்சள் எங்கேயாவது கீழே இருந்தா நமக்கு அந்த நாச்சியாரோட பிரசாதமா கிடைக்குமே, அதுக்காக அந்த முக்குளத்துக்குள்ள அந்த மஞ்சக்கிழங்க தேர்றேன்னு புறப்பட்டாராம். அப்படி அவருக்கு ஒரு பிரீதி. அப்பேற்பட்ட அந்த அனந்தாழ்வான் நமக்காக இந்த 4 ஸ்லோகங்களை அமைத்து கொடுத்துள்ளார். அதுல 3 ஸ்லோகங்களை நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைய தினம் 4வது ஸ்லோகம். இந்த 4வது ஸ்லோகத்துல ஜெயமாயி மதாந்தகார பானோ ஜெயபாஹ்ய பிரமுகாட்டவி கிருஷானோ ஜெயசம்ஸ்ரித சிந்து சீத பானோ ஜெயராமானுஜ யாதவாத்ரி சிங்கே. அப்ப இந்த இடத்துல என்ன, மாயாவாதிகள் ஜெயமாயி மதாந்தகார பானோகோ, அதனால அவப்பொருளை உரைத்தவர்களுக்கு, அதனால இந்த வேதத்துக்கு அவப்பொருள் சொன்னவர்கள். அப்படி அந்த அவப்பொருள்கள் சொன்ன அந்த மாயாவாதிகளையும் பாஹ்ய பிரமுகாட்டவி கிருஷானோ, அந்த குதிருஷ்டிகளையும் ஜெயசம்சித சிந்துபானோகோ, அப்புறம் புத்தர்கள் ஜெயினர்கள், இப்படி பல பேர் இந்த வேதத்துக்கு ஒவ்வாத வேத பிரமாணத்தை
ஒத்துக்கொள்ளாத பாக்கியர்கள் அவர்கள் எல்லாம் மேல்நாட்டிலே மலிந்து காணப்பட்டார்கள். இங்க கூட்டம் கூட்டமா இருந்தான் இந்த பிரதேசத்தை சுத்தி பௌத்தமும் ஜெயினமும். இப்பவும் நீங்க மைசூருக்கு போனீங்கன்னா மகாராஜா சயின்ஸ் காலேஜ்ல எல்லா பிலாசபியும் இருக்கும். புத்த பிலாசபி, ஜெயின பிலாசபி எல்லாம் இருக்கும். இந்த மைசூர் பிராந்தியம், கர்நாடகா பிராந்தியம் வெறுமன சிருங்கேரி, உடுப்பி, இந்த பக்கம் எதிகிரி, எதிராஜியர், இந்த 3 பேருக்கு மட்டும் இல்லை. அத்வைதி, துவைதி, விஷ்டாத்வைதாளுக்கு மாத்திரம் இல்லை இந்த கர்நாடக பிராந்தியம். இதுல எல்லாருக்குமா இருக்கு. எல்லா மதங்களும் இங்க இருக்கு. புத்தன் இருக்கான், ஜெயினன் இருக்கான், பாசுபதன் இருக்கான், சாக்தன் இருக்கான். எல்லாத்துக்கும் தனித்தனியா கோர்ஸ், எல்லாத்தையும் அரசாங்கமே நடத்திட்டு வருது. அதனால ஏதோ விசிஷ்டாத்வைத வேதாந்தம் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். ஏதோ சிருங்கேரி மடம் இருக்கு, உடுப்பி மடம் இருக்கு, எதிகிரி எதிராஜ மடம் இருக்கு, மேல்கோட்டை திருநாளபுரம் எம்பெருமானார் நினைச்சுக்க வேண்டாம். இங்க எல்லாம் இருக்கு. சைவாளுக்கு இருக்கு, சாக்தாளுக்கு இருக்கு, பௌத்தாலும் இருக்கு, ஜெயினாளுக்கு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்காங்க. அதே போல ஸ்வேதாம்பரர், திகம்பரர், எல்லா விதமான தத்துவங்களும் பாரதிய தத்துவ தர்சனம்னு சொன்னா அந்த தர்சனத்தை முழுமையா பார்க்கக்கூடிய இடம் மைசூர் பிராந்தியம். எல்லா தர்சனங்களும் அங்க இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வேதத்துக்கு அவப்பொருளை சொல்லக்கூடியவர்கள், வேத பிரமாணங்களை ஒத்துக்கொள்ளாத வேத பாகியர்கள் இதெல்லாம் மலிந்து மேல்நாட்டிலே காணப்பட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் தொண்டனூரிலே எழுந்தருளி இருந்து அப்படி அந்த ஜெயினர்களை எல்லாம் வாதத்துக்கு அழைத்தார். எல்லோரும் வந்து விட்டார்கள் வாதத்துக்கு. மொத்தம் 2 பேர் இல்லை, 1000 பேரா சேர்ந்தார். 1000 பேர் வந்தார்கள் அந்த இடத்துல. 1000 பேர்ட்டையும் வாதம் பண்ணி முடிக்க நாளாகும். அதனால ஒரு பெரிய திரையிட்டார். திரையிட்டு திரைக்குள்ள அவர் உட்கார்ந்து இருந்தார். 1000 பேரையும் கேள்வி கேளுவோ, யார் யாருக்கு என்னென்ன பதிலோ அதை அடியேன் ஒரே முறை சொல்லிடுவேன்னு சொல்லி இவரே ஆதிசேஷ ரூபம் கொண்டு 1000 திருநாக்குகளாலே அந்த 1000 ஜெயினர்களையும் அடக்கி அவர்கள் வாதத்தை முறியடித்த இடம், அவர்கள் மதத்தை எரித்து ஒழித்த இடம். அப்படி அந்த கைங்கரியங்கள். அதற்கு மேலாக சால கிராமம், அங்கெல்லாம் பௌத்தார்கள் நிறைய ஜாஸ்தி. எல்லோருமே அவர்களுக்கு அகிம்சா தத்துவத்துல ஊறி போனவர்கள். அவளுக்கு அகிம்சை தான் பிரதான தத்துவமா இருக்கு. அந்த அகிம்சை தத்துவத்தை நாம எம்பெருமான் தான் பௌத்த அவதாரம் பண்ணி வந்தான். இருந்தாலும் சாட்சாத் எம்பெருமானே பௌத்தனா வந்தாலும் நாம அந்த புத்த அவதாரத்தை நாம ஒத்துக்க மாட்டோம். அவர் அகிம்சையே சொன்னாலும் தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அகிம்சை வேற, இந்த புத்தர் சொன்ன அகிம்சை வேற. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் நாம ஒத்துக்கொள்ளுவோம். அதனால கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கு, அது ஒரு கள்ள வேடம்டா நம்மாழ்வார் பாசனத்துல. பௌத்த வேடத்தையே கள்ள வேடம். அந்த கள்ள வேடத்தை எம்பெருமான் கள்ள வேடத்தை பூண்டு கொண்டு வந்தான். அவங்க கள்ள வேடத்துல பூஷணமா போட்டுன்னு வந்தாலும் அந்த வேஷத்துல எம்பெருமான் வந்தாலும் நாம ஒத்துக்க மாட்டோம். அந்த எம்பெருமான் தான் சாட்சாத் கபில ரிஷியா வந்தான். அவர் தான் அந்த நியாய பிரஸ்தானம், இந்த நியாய தர்சனத்தை ஆரம்பிச்சு வச்சார். நாம அந்த தர்சனத்தை முழுமையா ஏத்துக்கல. அதனால எம்பெருமானே வந்து சொன்னாலும் நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சாஸ்திரத்துக்கு விரோதமாக எம்பெருமான் அவதரித்து என்ன செய்தாலும் அந்த அவதாரத்தை இந்த வைதிகர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது ஆதி சங்கராச்சாரியாரா இருக்கட்டும், மத்வாச்சாரியரா இருக்கட்டும், ராமானுஜாச்சாரியாட்டா இருக்கட்டும், வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் அந்த தத்துவத்தை அந்த ஒத்துக்கொள்வதில்லை. அந்த அந்த தரிசனம் நமக்கு நிரசனம் பண்ண வேண்டிய தரிசனம். அப்படி இந்த எம்பெருமானார் அந்த புத்தர்கள் என்ன, ஜெயினர்கள் என்ன, அந்த பாசுபதன் என்ன, அந்த சாக்தன் என்ன, வைசேஷிகன் என்ன, இப்படி எல்லோரையுமாக நிரசனம் பண்ணி அற்புதமான கிரந்தங்களை எல்லாம் ஸ்ரீபாஷ்ய 2வது அத்தியாயத்துல நமக்கு எல்லாம் எழுதி காமிச்சு கொடுத்துருக்காரு. அவா தத்துவம் என்ன சொல்றது, அந்த தத்துவம் எப்படி பொருந்தாம இருக்கு, எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருக்கார். அப்படி அந்த ஜெயபாகிய பிரமுகாட்டவி கிருஷானோ ஜெயசம்சித சிந்துபானோ, அவர் பெரிய கடல் போல இருக்கார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் ஜெயசம்சித சிந்து சீதபானோஹோ ஜெயராமானுஜ
யாதவாத்ரி சிங்கே. அதனால அன்புள்ள அடியார்களுக்கு சிந்து சீதபானோ, அன்புள்ள அடியார்களுக்கு அவர் வெண்மதி போலே குளிர்ந்து இருக்கிறார். ஜெயமாயி மதாந்தகாரபானோ, அந்த மாயாவாதிகளுக்கும் அந்த பாகியர்களுக்கும் அந்தகாரபானோகோ, அவர்களை எரித்து ஒழிக்கின்ற, எரித்து வாதம் செய்து வாதத்தால யாரையும் துன்புறுத்தி கையாற இல்லை. அவர்கள் செய்த வாதத்தை எதிர்வாதம் செய்பவர்களை தம்முடைய வாதத்தாலே ஒப்புக்கொள்ள வைப்பது. அப்படி அந்த காலத்துல அவர் பெரிய 1000 கர்ணங்கள் பொருந்திய ஒரு சூரியனை போலே விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி, ஜெயமாயி மதாந்தகார பானோஹோ ஜெயபாஹ்ய பிரமுகாட்டவி கிருஷானோ ஜெயசம்சித சிந்துசீத பானோ ஜெயராமானுஜ யாதவாத்ரி சிங்கே. அதனால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் இந்த யாதவாத்ரி சிங்கே, இப்பேற்பட்ட இந்த யாதவாத்ரிக்கு அழகு சேர்க்கிறார். இந்த யாதவாத்ரி உச்சியை போல அற்புதமாக திகழ்ந்து விளங்குகிறார். அதனால திருவரங்கத்துல வேணா திருவரங்கநாதன் ஸ்ரீ ரங்கராஜனுடைய சாம்ராஜ்யம், திருமலைக்கு போனா திருவேங்கடனுடைய சாம்ராஜ்யம், திருக்கட்சிக்கு போனா வரதராஜனுடைய சாம்ராஜ்யம். ஆனா திருநாராயணபுரத்துக்கு வந்தா திருநாராயணன் சாம்ராஜ்யம் இல்லை, எதிராஜ சம்பத்குமாரன் சாம்ராஜ்யம் இல்லை. ஏததான் எதிராஜஸ்ய சாம்ராஜ்யம் சர்வதோமுகம். அதனால ஏதோ பேருக்கு திருவரங்கநாதனும் திருக்கட்சி எம்பெருமானும் திருவேங்கடனும் இருக்கலாம். ஆனா எதிராஜஸ்ய சாம்ராஜ்யம் சர்வதோமுகம், எல்லா இடத்துலயும் அவர் சாம்ராஜ்யம் தான். எத்தனை சம்பத்குமாரோபி யுவராஜ பதாஸ்பதம். இங்க சொல்லிட்டான் சம்பத்குமாரன், இது உம்ம சாம்ராஜ்யம், இது எதிராஜ சாம்ராஜ்யம். அடியன் யுவராஜனா இருக்கேன், உமருக்கு பிள்ளையா இருக்கேன், யுவராஜனா இருக்கேன். இந்த சாம்ராஜ்யத்துக்கு நீர்தான் அதிபதி, இந்த க்ஷேத்திரத்துக்கு நீர்தான் அதிதேவதை. அதனால இந்த க்ஷேத்திரம் யாதவாத்ரி சிங்கே ஜெயராமானுஜ யாதவாத்ரி சிங்கே, இந்த யாதவாத்ரிக்கே நீர்தான் ஈசனா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த எம்பெருமானும் திருவுள்ளம் குளிர்ந்து திருவாய் மலர்ந்து அருளினான். அதனால இது எம்பெருமானார் சாம்ராஜ்யம். அப்பேற்பட்ட இந்த சாம்ராஜ்யத்துல நேர வந்து உடையவரைத்தான் முதல்ல சேவிக்கணும், உடையவரைத்தான் முதல்ல சேவிக்கவும் முடியும். முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே கருட மண்டபம் தாண்டி போன உடனே எம்பெருமானார் தான் சேவை. முதல்ல எம்பெருமானாருக்கு திருவாராதன ஆகி அவருடைய திருவடியான ஸ்ரீ முதலியாண்டான் திருத்துறாய் எல்லாம் வாங்கிட்டு தான் திருநாராயணுக்கு விஸ்வரூபமே சேவிக்க போக முடியும். அப்படி இந்த ஜெயராமானுஜ யாதவாத்ரி சிங்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரனோட உடையவரோட பெருமையை வெளியிடுகிறார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த இந்த யாதவாத்ரிக்கு ஒரு சிங்கம் போல அந்த மலை உச்சி சொல்றமே சிகரம், அப்படி ஒரு சிகரமாக இங்கே எதிராஜர் விளங்கி வருகிறார். அதற்கு அதை அனுபவித்தார், பக்கத்திலிருந்து பார்த்து அந்த அனந்தான் பிள்ளை அதை அனுபவித்ததுனால அவர் இந்த ஸ்லோகத்துல இப்படி பகவத் ராமானுஜரை கொண்டாடுகிறார். இந்த இடத்துல ஸ்ரீ முதலியாண்டானும் இங்க இருந்து இந்த திருத்தலம் கூறத்தாழ்வான் வரலையே தவிர முதலியாண்டான் இங்க வந்து திருப்படி சாதிச்ச இடம். அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பிரத்யட்சமா இருக்கு. முதலியாண்டான் திருமாலையும் இங்க இருக்கு. இப்பேற்பட்ட பெருமையெல்லாம் படைத்த இந்த யாதவாத்ரி சிங்கேன்னு சொல்லக்கூடிய இந்த யாதவாத்ரியிலே உடையவர் நித்தியமாக எழுந்தருளி இருக்கிறார். ஆக தொண்டனூர்ல ஒரு விக்கிரகம், திருநாராயணபுரத்துல ஒரு விக்கிரகம், இன்னும் இவர் அங்கு எழுந்தருளி இருப்பதாகத்தான் எல்லோரும் கொண்டாடி வருகிறார்கள். அப்பேற்பட்ட பெருமை படைத்த இந்த 4 ஸ்லோகங்கள். சரி, நாம இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். இந்த ஸ்லோகத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்ன? இந்த மாதிரி எம்பெருமானாருக்கு இந்த 4 திவ்ய தேசத்துக்கு உண்டான பெருமைகள், இந்த 4 திவ்ய தேசத்து எம்பெருமானும் எம்பெருமானாற்ற கொண்ட கைங்கரியங்கள், இதெல்லாம் பெருமையா சொல்லிட்டோம். இந்த ஸ்லோகத்தை சொன்னா என்ன கிடைக்கும்? பலஸ்ருதி. அதனால எந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் முதல்ல தனியனை சொல்லிடணும், அதுக்கப்புறம் பலஸ்ருதி. பலஸ்ருதின்னு சொன்னா இது வந்து இந்த ஸ்லோகம் வழி நாம
அடையக்கூடிய பலன் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அதை தெரிவிக்கிறார். ராமானுஜ சதுஸ்லோகி எப்படே நித்ய நியத சதா பிராப்னுயாத் பரமாம் பக்திம் எதிராஜ பதாப்தயோ. ஆக இந்த 4 ஸ்லோகங்களையுமே நித்திய அனுசந்தான ஸ்தோத்திரமாயில சேர்த்திருக்காங்க. அதனால தினந்தோறும் இந்த 4 ஸ்லோகத்தையும் நாம விண்ணப்பிக்கணும். இந்த தினந்தோறும் இந்த 4 ஸ்லோகங்களையும் நாம் அனுசந்தானம் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை நாம் அனுசந்தானம் பண்ணாதான் அது அந்த எம்பெருமானாருக்கு உண்டான பெருமை, நாம செய்யக்கூடிய கிருதஜதை, அது அவருடைய திருவுள்ளம் குளிரும். அப்படி இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்காக பண்ணப்பட்ட இந்த 4 ஸ்லோகத்தையும் தூய அன்போடே எப்படேன் நியத சதா நித்திய அனுசந்தானம் பண்ணுபவர்கள் பிராப்னுயாத் பரமாம் பக்திம் எதிராஜ பதாப்தயோ, அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளிலே மேன்மேலும் பக்தி வளர பெற்றவர் ஆவார்கள். ஆக ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்லியிருக்கு. அதற்குண்டான பலன் என்ன? அந்த ஆச்சாரியனை ஸ்துதி பண்ணுதல். அப்படி ஸ்துதி பண்ண 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 நமக்கு ஆச்சாரியம் பேர்ல அபிமானம், அந்த ஆச்சாரியருக்கு நம்மேல அபிமானம் உண்டாகும். அப்படி இந்த ராமானுஜ சதுஸ்லோகியம் எப்படே நியத சதா பிராப்னுயாத் பரமாம் பக்திம் எதிராஜ பதாப்தயோகோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான புனர்ஸ்துதியை சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். இனி மேற்கொண்டு மங்களம். ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு ஒரு மங்களம். இதுவும் பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி அருளி செய்தது. இந்த நாம பின்னால எதிராஜ வம்சதி, ராமானுஜ நூற்றந்தாதி எல்லாம் நிறைய பார்க்க போறோம். இருந்தாலும் ஒரு மங்களமா சேவிச்சுட்டு நிறைய மங்களம் இருக்கு. அப்புறம் பஜயதிராஜ ஸ்தோத்திரம் இருக்கு. முழுக்கவே எம்பெருமானார் அனுபவம். எம்பெருமானாரை முழுக்க அனுபவிச்சுட்டு தான் அந்த எம்பெருமானாரை கொண்டே நாம மற்றைய ஸ்தோத்திரங்களை அனுபவிக்கலாம். இப்ப அவருக்கு ஒரு மங்களத்தை நாம இன்னைக்கு விண்ணப்பம் பண்ண போறோம். ஸ்ரீ பராங்குஷ பாதாப்ஜ சுரபீகிருத மௌலயே ஸ்ரீவத்ச சின்னநாதாய யதிராஜாய மங்களம். அப்ப முதல்ல என்னன்னா, பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மணிந்த பாமன்னு மாறனடி பணிந்து இந்தவன். அதே கருத்தை தான் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜனஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம். அப்போ எப்படி முதல்ல ஸ்ரீ சடகோபம்னு சொன்ன நம்மாழ்வார ஸ்தோத்திரம் மகன்னு புறப்பட்டா, நம்மாழ்வார ஸ்துதி பண்ணணும் புறப்பட்டா, யஷடாரேகே அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளாக விளங்கக்கூடிய அந்த சடகோபன்னு சொல்லித்தான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க முடியும். அதே போலத்தான் இங்கேயும் மாறன் அடிபணிந்து இருந்தவன் தான் முதல்ல பாசனம் ஆரம்பிச்சது. ஸ்ரீ பராங்குஷ பாதபக்தம் தான் எதிராஜ வம்சதியை ஆரம்பிச்சார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அப்படி பெரியோர்கள் காட்டி கொடுத்த அந்த வழியிலேயே முன்னோர் ஒளிந்த முறை தப்பாமல் ஸ்ரீ பராங்குஷ பதாப்ஜ சுரபீகிருத மௌலையே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் பராங்குஷனோட பாதாப்ஜ சுரபீகிருத மௌலையே, அந்த திருப்படி தாமரைகளே மனம் ஊட்டப்பெற்ற திருமுடியை உடையவரார். அப்போ அந்த பராங்குஷன் சொல்லக்கூடியது நம்மாழ்வாருடைய திருவடியிலே எம்பெருமானார் திருமுடி இருக்கு. அதனால ஆழ்வார் திருவடிக்கு போனா ஸ்ரீராமானுஜம் சாதித்து அருள வேணும் பிரார்த்திக்கணும். ஆனா நம்மாழ்வார் திருவடி மதுரகவி ஆழ்வார் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அங்க என்ன விசேஷம்னா, பவிஷதாச்சாரியர் முதல்ல எம்பெருமானார் இந்த மாதிரி ஒருத்தர் அவதரிக்க போறார். இவர் அவதரித்துதான் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, பூர்வர்கள் காமிச்சு கொடுத்த இந்த சித்தாந்தத்தை, அந்த கீதாச்சாரியார் அந்த பார்த்தசாரதி பெருமான் அந்த கீதாச்சாரியன் வெளியிட்ட தத்துவத்தை, இப்படி நாராயணனை காட்டக்கூடிய அந்த வேதங்கள் அவையெல்லாம் கழிப்புறும்படி ஒருவர் அவதரிக்க போகிறார் அப்படின்னு நம்மாழ்வாரே காமித்து கொடுத்தார். அது ஒன்று காரணம். மற்றொன்று காரணம், ஈன்ற முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். அதனால
அதனால இந்த இந்த திருவாய்மொழிய ஆசைப்பட்டு பெற்றுட்டார். எம்பெருமான் அனுகிரகத்தாலே அவருடைய திரு திருவாக்கிலிருந்து சொல் மாலைகளாக புறப்பட்டன. அந்த திருவாய்மொழியை காப்பாத்தி வச்சு அதை நிறுத்தி வச்ச பெருமை உடையவரசார். பந்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் ராமானுஷ முனி வேளம். அதனால அவரை ஒரு யானை, ஒரு மத்த கஜத்தை போல ஆக்கி வைத்தது நம்மாழ்வாருடைய அந்த கம்பீரமான திருவாய்மொழி பாசுரங்கள். அந்த திருவாய்மொழிக்குத்தான் பகவத் விஷயம்னு பேர். திருப்பல்லாண்டு தொடங்கிறது, பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி இருக்கு, திருப்பாவை வருது, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமரநாதி பிரான், கஞ்சனஞ்சிறுத்தாம்பு, பெரிய திருமொழி, தாண்டகங்கள், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் நான்காவது திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசரியம், திருவிழுக்கூற்றிருக்கை, பெரிய திருவந்தாதி, மடல், இவ்வளவு பிரபந்தம் இருக்கு. பெரிய திருமொழி திருவாய்மொழியை காட்டிலும் எண்ணிக்கையில பெருசா இருக்கு. வேதமனைத்துக்கும் வித்துன்னு சொல்றோம். திருப்பாவை வருஷா வருஷம் உபன்யாசம் பண்றோம். இப்படி இவ்வளவு பிரபந்தங்கள் இருக்க அந்த திருவாய்மொழிக்கு மட்டும்தான் பகவத் விஷயம் அப்படின்னு திருநாமம். அதுக்கு முதல்ல ஒரு உரையை செய்திருந்தவர் திருக்குறுகைப்பிரான் பிள்ளான். எல்லாரும் ஞான திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் ஏறார் எதிராசர் பெயரருளார். அந்த எதிராசருடைய இன்னருள், அவருடைய அந்த அருளாலே, அவருடைய நியமனத்தின் மேலே இந்த திருவாய்மொழிக்கு முதல்ல ஒரு உரை. அந்த உரைக்கு திரு ஆராயணப்படின்னு பேரு. அந்த உரை பிறக்க காரணமாக இருந்தவர் பகவத் ராமானுஜர். அதனால ஆழ்வாரோட நேரே சம்பந்தம் இந்த எம்பெருமானாருக்கு. அதனால மாறன் அடிபணிந்து இந்தவன். இது எங்க பாத்துக்கலாம்னா, அத்தியன உற்சவத்துல பகல் 10 கடைசி நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு பிந்த நாள் ராத்திரி நம்மாழ்வாருக்கு அழகிய மணவாளன் திருக்கோலம், எதிராஜருக்கு நாச்சியார் திருக்கோலம். அப்படி சயனத்துல ஆழ்வார் திருவடியை நேர பிடிச்சிருப்பார். மாறனடி பணிந்து இந்தவன்னு அங்கவே சேவிச்சுக்கலாம். அப்படி ஸ்ரீ பராங்குஷ பாதாப்ஜ சுரபீகிருத மௌலையே, இப்படி அந்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளாலே மனமூட்ட பெற்ற திருமுடியை உடையவராக இருக்கிறார். அதனால கன நற்சிகையும் அப்படின்னு கொண்டாடுறார் எம்பார். அப்பேற்பட்ட அந்த சிகை, அந்த சிகாபந்தம் எம்பெருமானாருக்கு விசேஷமா இருக்கும். அந்த சிகை ஒரு பௌத்திரத்தை, ஒரு 2 பிள்ளைல பௌத்திரம் போட்டா எப்படி சுத்தி உள்ள சேர்ப்போம், அதே மாதிரி சாஸ்திரோக்தமா இருக்கும் அந்த சிகாபந்தம். அதை இங்க சேவிச்சுக்கலாம், திருநாயணபுரத்துல சேவிச்சுக்கலாம், பல இடங்கள்ல சேவிச்சுக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சிகையோட அப்படி அந்த திருமுடி மனமூட்ட சுரபீகிருத மௌலையே, ரொம்ப மனம் வீசுகிறதாம். அந்த அந்த மனம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்மாழ்வாருடைய திருவடி தாமரையிலே வந்தது. அதனால தெய்வவண்டாய் அன்னமாய் எப்படி எம்பெருமான் வேதத்தை ரட்சித்து கொடுத்தானோ அதே போல இந்த நம்மாழ்வாரும் இந்த திராவிட வேதத்தை அவர் நமக்கெல்லாம் கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த வேதத்தை காத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேதம் பாராயணம் பண்றோம். கோஷ்டி நடக்கிறது திருக்கோயில்கள்ல, மடங்கள்ல, சன்னதிகள்ல, ஆச்சாரிய புருஷா திருமாளிகையில அப்படி அதை நன்றாக பொருத்தி வைத்த பெருமை பகவத் ராமானுஜராச்சார். அதனால பராங்குஷனுடைய திருவடி நிழலாக, திருவடி தாமரையாக விளங்குகிறார். அந்த திருவடி தாமரையிலே தன்னுடைய திருமுடியை கொடுக்க அந்த திருமுடி மனமூட்ட பெற்றதாக இருக்கிறது. அப்போ ஸ்ரீ பராங்குஷ பாதாப்ஜ சுரபீகிருத மௌலையே ஸ்ரீவத்ச சின்ன நாதாய எதிராஜாய மங்களம். இப்போ பகவத் ராமானுஜருடைய திருமுடி பெருமையை சொல்லிட்டோம். அப்ப அந்த திருமுடி சம்பந்தம் எவ்வளவு தூரம் எங்கேருந்து போச்சு? மாறனடி பணிந்துந்தவன்னு சொல்லிட்டோம். அப்ப மாறனடின்னு சொன்னா யாரு? நம்மாழ்வாரா? இங்கேருந்து அதை காமிச்சுட்டு போனோம். ஆக மாறனடி ஸ்ரீ பராங்குஷ தாசர்னு சொல்றோம். அவரும் மாறனடிதான். பராங்குஷ தாசர்னு அவருக்கு தாசிய நாமம் கொடுத்தார் யாமுனாச்சாரியர்.
ஆளவந்தார் சுவாமி கொடுத்தது அவருக்கு அந்த தாசிய நாமத்தை. அதனால மாறனடி சொன்னா அது பெரிய நம்பிகளை குறிக்கும். அதே போல மாறனடி அப்படின்னு சொன்னா இந்த பெரிய நம்பிகளுக்கு தாசிய நாமத்தை கொடுத்த ஆளவந்தாரையும் குறிக்கும். அதற்கு மேலாக எப்பேற்பட்ட இந்த மாறனடின்னு சொன்னா இந்த மாறனடி மணக்கால் நம்பியையும் குறிக்கும். அப்பேற்பட்ட இந்த மாறனடின்னு சொன்னா அது உய்ய கொண்டாரையும் குறிக்கும். அதே போல இந்த மாறனடின்னு சொன்னா அது புண்டரீகாட்சரையும் குறிக்கும். அதே மாறனடி நாதமுனிகள் வரைக்கும் குறிக்கும். ஏன்னா ஆழ்வாரு நாதமுனிகளுக்கு நேரே ஆச்சாரியர் சடகோபமுனி. அப்ப இந்த மாறனடின்னு சொன்னா அது நம்மாழ்வாரையும் குறிக்கும். அதற்கு மேலாக இதே மாறனடின்னு சொன்னா இந்த லோகத்தில் உள்ள எல்லா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணான எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இந்த லோகத்தில் உள்ள சமஸ்த வஸ்துக்களுக்கும் விலட்சணனாக வேறாக தனித்தன்மை படைத்ததாக தனித்துவம் பொருந்திய தனி தத்துவமா இருக்கான் எம்பெருமான். அதனால அவன் மாறன்தான். அந்த மாறனடின்னு சொன்னா அது எம்பெருமானையும் குறிக்கும். அதனால இங்க எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தம் பெரிய நம்பிகள்கிட்ட தொடங்கி ஸ்ரீ பராங்குஷ தாசாய நமக, ஸ்ரீமன் ஞாமனமுனைய நமக, ஸ்ரீ ராமமிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக, ஸ்ரீமன் நாதமுனைய நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஷ்ணக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. இவ்வளவு இந்த திருமுடி சம்பந்தம் இவ்வளவு தூரம் புறப்பட்டு போச்சு. இப்படி திருமுடி பிரபாவம் இருக்க திருவடின்னு வர்றப்போ நேர ஆழ்வான சொல்லிட்டார் அடுத்த அடியில. ஸ்ரீவத்த சின்ன நாதாய எதிராஜாய மங்கலம். ஏன் அந்த ஆழ்வானுக்கு அந்த பெருமை? எம்பெருமானாரவே முதல்ல ஆசிரியத்தவர் அந்த கூரேசன். எம்பெருமானாருக்கு முன்பாகவே திருநாட்டை அலங்கரித்தவர். ஒரு நாள் காத்தால புறப்பட்டு போறார். பெரிய பெருமாள் மங்களாசாசனம் பண்ண சேவிச்சுருக்கார். பெரிய பெருமாள் நாம் இன்று உமக்கு வீடு தந்தோம் அப்படின்னு சொன்னோன்னு ஆனந்தப்பட்டுட்டார். நேர அங்கேருந்து புறப்பட்டு தன்னுடைய திருமாலைக்கு போல நேர திருவரங்க பெருமாளைய திருமாலையில வந்து சயனிச்சுட்டார். வாசல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. சொல்லி அனுப்பிச்சுட்டார். எனக்கு பெரிய பெருமாள் வீடு பேரு கொடுத்துட்டான் அப்படின்னு ஓடியே வந்தார். உடையவர் ஓடியே வந்து நான் முதல்ல நான் இருக்கனே, இப்ப என்ன உமருக்கு அவசரம்? ஆச்சாரியன்னா முதல்ல போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல, நான் உமருக்கு அங்கவே சுவாகதம் கொடுக்கணும். உமருக்கு முன்பாக நான் அங்கு சென்று நீர் இங்கிருந்து அங்க வருங்காலத்திலே நாம் உமக்கு சுவாகதம் கொடுக்கணும், நாம் உண்மை வரவேற்கணும். அங்க யார் கொடுப்பா பூர்ண கும்பம்? அடியேன் அங்க நிற்கிறேன்னு சொல்லி அப்படி ஆழ்வானுக்கு அப்படி ஒரு பக்தி. அதை கேட்டுட்டு எம்பெருமானார் திருக்கண்கள்ல தாரதாரையா வந்துருது கண்ணீர். பார்த்தீர்களா இந்த ஆழ்வாருடைய ஆத்ம குணத்தை, ஆச்சாரிய விசுவாசத்தை பார்த்தீர்களான்னு எம்பெருமானார் கொண்டாடினார். அதனால இன்னைக்கும் எம்பெருமானார் சன்னதிக்கு அடுத்தாப்புலயே கூறத்தாழ்வான் எழுந்தருளி இருப்பார். ஆழ்வானை விட்டு எம்பெருமானார் இல்லை, எம்பெருமானாரை விட்டு ஆழ்வான் இல்லை. அதுதான் அமுதனார் மொழியை கடக்கும் பெரும்புகழான் பஞ்சம குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் வழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால இந்த கூறத்தாழ்வான் துணையை கொண்டு நாம இந்த எம்பெருமானாரை சேவிக்கணும். அதனால திருமுடி சம்பந்தத்துக்கு சேர நம்மாழ்வாரையும், திருவடி சம்பந்தத்துக்கு சேர இந்த ஆழ்வானையும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீவத்த சின்ன நாதாய எதிராஜாய மங்கலம். அப்படி அந்த ஸ்ரீவத்த சென்றன்னு சொல்லக்கூடிய திருவரு மார்பன் அந்த கூறத்தாழ்வாருடைய திருநாமம். அப்பேற்பட்ட அவருக்கு நாதாய, அவருக்கு தலைவராக இருக்கிறார், அவருக்கு ஆச்சாரியராக இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த எதிராஜனுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்துல எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே பெருமை பெற்றவர்கள், திருமுடி சம்பந்தத்தாலே பெருமை பெற்றவர்கள் சொல்லி இந்த இரண்டு வர்க்கத்தையுமே சேர்த்து எடுத்து நம்மாழ்வார், எம்பெருமானார், நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவன் அப்படி எடுத்து இந்த மங்கள ஸ்லோகத்தை அமைத்துள்ளார் பொன்னான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி. இரண்டாவது ஸ்லோகம்.
நாத பத்மாட்ச ராமாரிய பாத பங்கஜ சேவினே சேவியாய சர்வ சர்வயமினாம் எதிராஜாய மங்களம். அப்பேற்பட்ட அடுத்தாப்புல குரு பரம்பரை எல்லாம் சொல்ல போறார். இவருடைய பெருமையை வெளியிட்ட ஆழ்வார், இவருடைய பெருமையை வெளியிட்ட ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ நம்மாழ்வாரையும் ஸ்ரீவத்த சின்னரையும் சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல எல்லாரையுமே எடுக்கிறார். நாத பத்மாட்ச ராமாரிய, நாதமுனிகள் பத்மாட்சர்னு சொல்லக்கூடிய இந்த உய்ய கொண்டார். அப்புறம் ராமாரிய, அது மணக்கால் நம்பி, ராமமிஸ்ரர் மணக்கால் நம்பி, புண்டரீகாட்சர் பத்மாட்சர் உய்ய கொண்டார். நாதமுனிகள் ஆகியவர்களின் பாதபங்கஜ சேவினே, அந்த திருவடி தாமரைகளை சேவிப்பவராய் இருக்கிறார். ஆக எப்படி அந்த ஸ்லோகத்துல அஸ்மத் குருப்பியோ நமகா, அஸ்மத் பரமகுருப்பியோ நமகா, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமகா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அப்படின்னு இந்த வாக்கிய குரு பரம்பரையை ஆழ்வான் ஆரம்பித்து வைத்தார். அப்ப எம்பெருமானார் என்ன சொல்லணும்? ஸ்ரீ பராங்குஷ தாசாய நமகா, ஸ்ரீமன் யாமனமுனைய நமகா, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமகா அப்படி சொல்லி ஸ்ரீமன் நாதமுடைய நமகன் சொல்லி எம்பெருமானார் ஸ்ரீ பராங்குஷதாசாயன்னு ஆரம்பித்து சொல்லுகிற ஸ்லோக பரம்பரையை, அந்த ஸ்லோக பரம்பரையை தான் நாத பத்மாட்ச ராமாரிய பாதபங்கஜ சேவினே, அப்பேற்பட்டவர்களை எல்லாம் எம்பெருமானார் சேவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடி தாமரைகளாக விளங்கி வருகிறார். அந்த திருவடி தாமரைகளை சேவித்துக் கொண்டிருக்கிறார். சேவியாய சர்வ யமீனா, யமி யமீனா யதி யதின்னு அர்த்தம். எல்லா எதிகளாலும் எல்லா முக்கோர் பகவர்களாலும் சேவியாய சர்வ யமீனா, எல்லா எதிகளும் சேவிக்கிறார்கள். எதிராஜ ராஜனாக எம்பெருமானார் விளங்குகிறார். அப்பேற்பட்ட சேவியாய சர்வ யமீனாம் எதிராஜாய மங்களம். அப்பேற்பட்ட அந்த எதிராஜனுக்கு எல்லா மங்களமும் உண்டாகணும். அப்போ 700 சன்னியாசிகள் எம்பெருமானார் கைங்கரியத்துல அவ்வளவு பேரும் 700 சன்னியாசிகளை வச்சுண்டு தன் பெருமையை வெளிப்படுத்த இல்லை, அந்த 700 பேருக்கும் கைங்கரியம் கொடுத்த அந்த எம்பெருமானார் நிர்வாகத்துல, அந்த எம்பெருமானார் சாம்ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஞான பூர்த்தியும் உண்டு, கைங்கரிய பூர்த்தியும் உண்டு. திருவரங்கநாதனுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதெல்லாம் எங்கெங்க இருக்கோ, அந்த தேவஸ்தானத்துக்கு சேர்ந்த நிலபுலன்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த வரிகளை எல்லாம் அந்த தானியங்களை எல்லாம் சங்கிரகித்து கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த கிரகஸ்தர்களை நியமித்தால் அவர்களுடைய உறவினர்கள் அங்கு வந்து அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள். ஆனா சன்னியாசியா இருந்தா யாரும் அவரை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அதனால இந்த 200 சன்னியாசிகளும் சர்வ யமினாம் சேவியாய எதிராஜாய மங்களம், அனைவருமே கைங்கரிய பூர்த்தியோடு இருந்தவர்கள். அப்படி எல்லா எதிகளுமே இந்த எதிராஜரை கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த எதிராஜருக்கு மங்களம் உண்டாகட்டும் சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்துல நாதமுனிகள் தொடக்கமா எம்பெருமானார் காலத்துல வாழ்ந்த அத்தனை சன்னியாசிகளுமே இவரை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி பூர்வாச்சாரியனுடைய அனுகிரகத்தை எடுத்து சொல்லி இப்படி இந்த உத்தம ஆசிரமிகள்னு அவளுக்கு பேர். ஆக 4 ஆசிரமம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு. அதுல துரிய ஆசிரமம்னு சொன்னா அது சந்நியாசத்தை குறிக்கும், உத்தம ஆசிரமின்னு சொன்னா அது சந்நியாசத்தை குறிக்கும். இருந்தாலும் இந்த கலியுகத்துல கிரகஸ்தாசிரம தர்மம்தான் உயர்வாக சொல்லப்படுகிறது. ஒரு பிரம்மச்சாரியோ ஒரு சன்னியாசியோ இந்த கிரகஸ்தன் காப்பாற்றி கொண்டு செல்கிறான். அதனால அந்த ஆசிரமத்தை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். அதனால இல்லறம் இல்லையேன் துறவரம் இல்லைன்னு இதுல பாசுரத்துல ஆழ்வாரும் காண்பித்து கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த எதிகள் எல்லாம் இந்த எதிராஜரை சேவித்த வண்ணம் இருக்கிறார்கள், கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்ப
அப்பேற்பட்ட அந்த எதிராஜனுக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்துல பிரதிவாதி பயங்கரமன்னா நமக்கெல்லாம் எடுத்து சொல்றார். 3வது ஸ்லோகம் பூர்ணாய பூர்ண கருணா பாத்ராய மித தேஜசே அமிர்த தேஜசே மாலாதர பிரியாயாஸ்து எதிராஜாய மங்களம். பூர்ணாய பூர்ண கிருபாய முதல்ல ஆழ்வான சொன்னார், அப்புறம் நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியர்கள் சொல்லிட்டார். இங்க தனியாக எம்பெருமானாருடைய நேர் ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியத்துவ பூர்த்தி யாருக்கு இருக்கு? திருமந்திரத்தை நேர உபதேசித்தவனுக்கு ஆச்சாரியத்துவ பூர்த்தி இருக்கு. அப்படி அந்த திருமந்திரம் தொடக்கமான எல்லாத்தையும் காலக்ஷேபம் செய்து வைத்த அந்த காலக்ஷேப ஆச்சாரியருக்கு ஆச்சாரிய சிரேஷ்டத்துவம் இருக்கு. ஆச்சாரிய பூர்த்தி படைத்த அந்த பெரிய நம்பிகள் அவருக்கு பூர்ணாய பூர்ண கிருபாபாத்ராய மித தேஜசை, அப்படி தேஜஸோடு பொழிந்து இருக்கிறார். ஒப்பற்ற ஒளியை உடையவராய் இருக்கிறார். பூர்ணாய பூர்ண கிருபாபாத்ராய, ஆக இந்த பெரிய நம்பிகளுடைய பூர்ண கருணைக்கு பாத்திரமானவர், இலக்கானவர். அதற்கு மேலாக மாலாதர பிரியாயாஸ்து எதிராஜாய மங்களம், அந்த கருணைக்கு இவர் பாத்திரமானார். அப்படி இவருக்கு ஒப்பற்ற ஒளி உண்டாயிற்று, அந்த தேஜஸ்லாம் உண்டாயிற்று. பூர்ணாச்சாரிய சமாசயகான்னு தேவப்பெருமாள் சொன்ன 6வது வார்த்தை. அந்த 6வது வார்த்தை பிரகாரம் ஸ்ரீ பெரிய நம்பிகளை தண்டன் சமர்ப்பித்து அவரிடமே பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டார். அவருடைய பரிபூர்ணமான கருணைக்கு பாத்திரமானார் இந்த எதிராஜர். மாலாதர பிரியாயாஸ்து எதிராஜாய மங்களம், திருமாலை ஆண்டானுக்கு இனியவராக விளங்கினார். அப்ப முதல்ல திருமாலை ஆண்டானுக்கு என்ன யோசனை வந்தது? நாம் இந்த திருவாய்மொழிக்கு ஆள வந்தால் நமக்கு பிரசாதித்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லி வருகிறோம். ஆனால் இவர் விஸ்வாமித்திர சிருஷ்டியை போல புது புது அர்த்தங்களை சொல்லுகிறாரே என்று சொல்லி பாடத்தை நிறுத்திவிட்டார். இது கேள்விப்பட்ட திருக்கோட்டியூர் நம்பி திருக்கோட்டிலிருந்து திருவரங்கத்துக்கு எழுந்தருளி எதிராஜனையும் அழைத்து கொண்டு, ஏன் பாடத்தை நிறுத்தினீர், தொடர்ந்து பாராட்ட என்று அவர் விண்ணப்பம் செய்ய, இல்லை இல்லை, இவர் விஸ்வாமித்திர சிருஷ்டியை போல இவராகவே புது அர்த்தங்களை சொல்லுகிறார் என்று சொல்ல, இவர் எந்த பாசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்னு கேட்க, அந்த விளக்கத்தை திருமாலையாண்டான் திருக்கோட்டியூர் நம்பிக்கு சொல்ல, இல்லை, இது அன்றைய தினம் நாம் ஆளவந்தாயிடம் கேட்ட அர்த்தங்கள். அதனால இன்னைக்கு புதுசா எம்பெருமானாருக்கு நீர் பாடம் நடத்தவில்லை. எப்படி அந்த கீதாச்சாரியனான கண்ணனானவன் சாந்திபீடம் சென்று 64 நாள்களிலே 64 கலைகளையும் கற்றானோ, அதே போல இந்த எம்பெருமானாரும் நம்மிடம் வந்து பாடம் பயில்கிறார். இவர் ஆளவந்தாருக்கு ஒரு ஏகலவ்யன் போல அவருடைய திருவாக்கிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகள் எல்லாமே ஆளவந்தார் சாதித்ததாகத்தான் இருக்கும். அன்றைய தினம் அந்த காலக்ஷேபத்திற்கு நீர் வரவில்லை. நாம் இந்த அர்த்தங்களை எல்லாம், எதிராசர் சொல்லக்கூடிய இந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் நேராகவே கேட்டோம் அப்படி என்று சொல்லி அந்த தொடர்ந்து பாடத்தும்படி சொல்ல, அதற்கு பின்பு பாடத்தை திருமாலையாண்டான் தொடர்ந்து எம்பெருமானாருக்கு இந்த திருவாய்மொழி அர்த்த விசேஷங்களை எல்லாம் அருளி செய்ய, இப்படி அவர் ஒரு கருத்து சொல்ல, அந்த கருத்துக்கு இது பொருத்தம் என்று ஒரு கருத்தை உடையவர் சொல்ல, இப்படி திருமாலை ஆண்டான் அந்த எம்பெருமானாரை சுற்றி கிடந்தார், பிரியத்தோட இருந்தார். அப்படி அவருக்கு மாலாதரன்னு பேரு. அந்த மாலாதரனான திருமாலை ஆண்டான் அந்த மாலாதர பிரியாயாஸ்து எதிராஜாய மங்களம். இப்படி திருமாலை ஆண்டானுக்கு இனியவராக விளங்கிய அந்த எதிராஜருக்கு எல்லா மங்களும் உண்டாகட்டும்னு இதுல பெரிய நம்பிகளுடைய விற்த்தாந்தம் என்ன, அவருடைய பூர்ண கருணைக்கு பாத்திரமானது, திருமாலை ஆண்டானுக்கு இனியவராக விளங்கியது. இந்த 2 சரித்திரத்தை எடுத்து சொல்லி இந்த 3வது ஸ்லோகம், அடுத்தது 4வது ஸ்லோகம். சம்சேவிய யாமுனாச்சாரியம் ஏகலவ்ய சம்யகம் குரோஹோ ஏகலவ்யோர சம்யகம் குரோஹோ இத்யேவம் வததே
நித்தியம் எதிராஜாய மங்களம். சம்சேவிய யாமுனாச்சாரியன். அப்படி ஆளவந்தாரை சேவித்தார் என்றார். சேவித்தார். ஆளவந்தாருடைய சரம திருமேனியை எதிராஜர் வந்து சேவித்தார். அந்த சரம திருமேனி மூலமாக எதிராஜரும் ஆளவந்தாரும் பேசிக்கொண்டார். ஆக ஆச்சாரிய கடாட்சம் இப்படியாக நடந்தது. அப்படி அந்த சம்சேவிய யாமுனாச்சாரியம் ஏகலவ்யோர சம்யகம் குரோ. ஆக அந்த ஆளவந்தாருக்கு ஏகலவ்யனாக இறங்கினார். அப்படிப்பட்ட அந்த எதிராஜருக்கு இத்தியேவம் வததே நித்தியம். ஆக தினந்தோறும் அந்த ஆளவந்தார் திருவடி எத் பதாம்போ ருகத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷகா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கீதா பாஷ்யத்துல ஆளவந்தாருக்கு ஒரு மங்கள ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதனால அந்த திருவடிகளை அடியன் அந்த திருவடிகளை தானிச்சேன். அந்த தியானத்துக்கு என்ன பலன்னா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். அப்ப எத் பதாம்போ ருகத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷகா. மனசுல உள்ள கல்மிஷங்கள்லாம் போயிடுத்து. அறியாமை ஆகிற இருள் என்னை விட்டு விலகியது. அந்த இருள் என்னை விட்டு விலக வெளிச்சம் ஒரு வெளிச்சமாக பிரகாசமாக வந்தது அந்த ஆளவந்தாருடைய திருவடி. அந்த திருவடி தியானங்கிற அந்த விளக்கு என்னுடைய மனதில் உள்ள இருளை அகற்றியது. இருள் தருமா ஞானத்தே திருள் தருமா தேசிகனாக அந்த ஆளவந்தார் விளங்கினார்னு சொல்லி அப்படி எம்பெருமானார் கொண்டாடுகிறார். அதனால நேரே ஏகலவ்யன் போலே அவர் சிஷியனாக விளங்கினார். இத்தியேவம் வததே நித்தியம். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள்கள் இல்லை, எப்போதுமே அந்த ஆளவந்தாருக்கு இந்த எம்பெருமானார் தான் ஏகலவ்யன்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த எதிராஜனுக்கு எல்லா மங்களும் உண்டாகட்டும்னு இந்த 4வது ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். அடுத்தாப்புல 5வது ஸ்லோகம். ஸ்ரீ காஞ்சி பூர்ண மிஸ்ரோக்த ரகசியார்த்த விதே சதா தேவராஜ பிரியாயாஸ்து யதிராஜாய மங்களம். அப்போ முதல்ல ஸ்ரீ பராங்குஷர்னு ஆரம்பிச்சார். அப்புறம் நாதமுனி நாத பத்மாட்சன்னு ஆரம்பிச்சார். அப்புறம் பூர்ணாயன்னு பிரிய நம்பிகளை சொல்லி ஆரம்பிச்சார். அடுத்ததுல சம்சேவிய யாமுனாச்சாரியர்னு ஆரம்பிச்சார். இப்ப திரும்ப ஆளவந்தா சிஷ்யர் ஸ்ரீ காஞ்சி பூர்ணர் திருக்கச்சி நம்பியர். அப்பேற்பட்ட அந்த திருக்கச்சி நம்பி மூலமாக தேவபெருமான் அந்த வரதராஜ பெருமாளிலிருந்து 6 வார்த்தைகளை ரகசியார்த்தங்களை அறிந்தவரானார். ஸ்ரீ காஞ்சிபூர்ண மிஸ்ரோக்த ரகசியார்த்த விதே சதா. ஆக எம்பெருமானாருக்கு இந்த வேதாந்த கல்வி யாதவ பிரகாசன்ட்ட இல்லை, நிப்பாட்டிட்டார். வெறுமன சாலை கணக்கிலிருந்து தீர்த்த கொண்டு சமர்ப்பிச்சுட்டு இருக்கார். அடுத்தாப்புல எங்க போகணும் என்ன பாதை ஒண்ணு அவருக்கு புரியல. திருக்கச்சி நம்பிகளை போய் ஆசிரியின்னு அவருடைய திருத்தாயார் சொல்ல திருக்கச்சி நம்பியிடம்தான் பேசிக்கொண்டு பழகி கொண்டு வருகிறார். அப்படி அவர் மனசுல அவருக்கு சில சந்தேகம்லாம் உண்டாயிட்டு, ஐயமெல்லாம் அதை எப்படி தீர்த்து கொள்வதுன்னு கேட்க திருக்கச்சி நம்பிகளை பிரார்த்தித்து அடியன் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு, அதற்கெல்லாம் விடைகள் அறிய வேண்டும், அந்த விடைகளை அந்த வதனிடமிருந்து நீர்தான் பெற்று கொடுக்கணும்னு சொல்றேன். சரி நாம் பெற்று தருகிறோம்னு சொல்லி அந்த திருக்கச்சி நம்பிகளும் அதை விண்ணப்பிக்க அந்த அத்திகிரி அருளாளன் 6 வார்த்தைகளை திருவாய் மலர்ந்து அருளினான். அந்த 6 வார்த்தைகளை ரகசியார்த்தமாக அகமேவ பரந்தத்துவம் தொடக்கமாக 6 வார்த்தைகள் அந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் திருக்கச்சி நம்பி மூலமாக பெற்றுக்கொண்டார். ஸ்ரீ காஞ்சி பூர்ண மிஸ்ரோக்த ரகசியார்த்த விதேசதா தேவராஜ பிரியாயாஸ்து எதிராஜாய். ஆக எம்பெருமானார் மேல ஒரு பிரியம் இருந்தது, எம்பெருமானார் மேல பரிபூர்ணமான அன்பு இருந்தது அந்த தேவராஜனான வரதராஜனுக்கு. ஆக வரதனுக்கு எம்பெருமானாரை விட்டு பிரிய மனசு இல்லை, முழுமையான ஒரு அன்பு இருந்தாலும் இந்த உபதேசம் கூட ஒரு ஆச்சாரியன் மூலமா அடக்க வேண்டும்,
அதற்காக திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 6 வார்த்தைகளை அருளி செய்தார். அப்பேற்பட்ட அந்த தேவராஜனுடைய பரதராஜனுடைய அத்திகிரி அருளாளனுடைய பிரிய அன்புக்கு நேரே பாத்திரமாகிறார். அந்த எம்பெருமானுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் இனியவராக விளங்கினார். அப்பேற்பட்ட அந்த எதிராஜனுக்கு மங்களங்கள் உண்டாக. 6வது ஸ்லோகம். ஸ்ரீமத் கோஷ்டீபுரி பூர்ண திவ்யாக்ஞாம் குர்வதே சதா ஸ்லோகார்த்தம் கிருண்ணதே தஸ்மாது எதிராஜாய மங்களம். இப்படி இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி முதல்ல நம்மாழ்வார்ட்ட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சுவாச்சாரியன், அதுக்கப்புறம் யாமுனாச்சாரியர், அதுக்கப்புறம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணர், திருக்கச்சி நம்பிகள், இப்போ திருக்கோட்டியூர் நம்பிகள். ஸ்ரீமத் கோஷ்டீபுரி பூர்ண திவ்யாக்யாம் குர்வதே சதா. எப்போதுமே திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய அந்த திவ்ய ஆக்ஞை, அவருடைய அந்த சிறப்பான அந்த ஆணை, மிகச்சிறந்த அந்த கட்டளை, அதன்படிதான் எம்பெருமானார் வந்து வந்தார். எம்பெருமானாருக்கும் திருக்கோட்டியூர் நம்பிக்கும் நடந்த உரையாடல்கள், அந்த சந்திப்பு, அந்த எம்பெருமானார் நம்பியிடமிருந்து பெற்ற அந்த ரகசியார்த்தங்கள், இது எல்லாம் பெருமையாக பேசப்படுகிறது. அப்படி ஒரு பாந்தவியம் திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கும் எம்பெருமானார். கொஞ்சம் எம்பெருமானார் சாப்பிடல, 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சுன்னா நம்பிகள் ஓடியே வந்துடுவார். 1 வாரம் இல்லை, 3 நாள் இல்லை, உடனே புறப்பட்டு திருக்கோட்டிலிருந்து வந்துடுவார். அப்படி அந்த எம்பெருமானாரை கடைசி காலம் வரைக்கும், இனிமே நோவு சாத்திட்டோம், வெளியே வர முடியாது, நடக்க முடியல, இனிமே இந்த சைரம் எப்போ ஒத்துக்கலையோ அப்பதான் திருக்கோயிலில் இருந்தார். இது எம்பெருமானாரை விட்டு அவர் பிரிய மாட்டார். எப்போதுமே இருவரும் சேர்ந்து சந்தித்துக் கொள்வார்கள், அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். அப்படி ஸ்ரீமத் கோஷ்டி பரிபூர்ண திவ்யாக்யாம் குர்வதே சதா. எப்போதும் அவருடைய ரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்டு அவருடைய திவ்ய ஆணைக்காக காத்திருப்பார் எம்பெருமானார். இன்னைக்கு என்ன சொல்ல போறார் கட்டளை, அதை அடியே நிறைவேற்றணுமேன்னு அப்படி திவ்யாக்யாம் குர்வதே சதா, அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு நடத்தி கொடுப்பார். இந்த 2 பேரும் சந்திக்கக்கூடிய இடம்தான் அஞ்சினான் தோளிடம்னு, அது ஒரு டவுன், ஒரு நகரம். அவர் நேர திருக்கோட்டிலிருந்து புறப்பட்டு திருமைய வழியா வேகமா வருவார். அந்த காலத்துல ஒரு குறுகிய பாதை உண்டு, 2 நாள் ஆகாது. அங்க அதிகாலையில புறப்பட்டா மத்தியான வேலைக்கு திருவரங்கத்துக்கு வந்துடுவார். அவ்வளவு அவட்ட சக்தி இருந்தது. அப்படி எம்பெருமானுடைய ஆச்சாரிய கருணை இருந்தது, அனுகிரகம் இருந்தது. அப்படி நேர புறப்பட்டு ஒருவர், இவரும் திருக்கோட்டியூர் நம்பி எழுந்ததாக தெரிந்தால் உடனே அவரை வரவேற்க சென்று விடுவர். அப்பேற்பட்ட அந்த பாந்தவியம். ஸ்லோகார்த்தம் கிருண்ணதே தஸ்மாது எதிராஜாய மங்களம். அந்த சரம ஸ்லோகார்த்தத்தை எல்லாம் அந்த திருக்கோட்டியூர் நம்பியிடம் இருந்துதான் எம்பெருமானார் அதிகரித்தார். ஏதோ ஒரு நாள் பேர் கொஞ்சம் கேட்ட அர்த்தம் இல்லை. இந்த சரம ஸ்லோகார்த்த பல நாள்கள், பல முறை, பல கோணங்கள்ல இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பிகள் எம்பெருமானாருக்கு உபதேசம் செய்துள்ளார். ஆனால் அந்த அர்த்த விசேஷங்களை முழுமையாக பாஷ்யத்திலே எழுதி வைக்கவில்லை பகவத் ராமானுஜர். அவருடைய பாஷ்யத்துல அவ்வளவு அர்த்த விசேஷம் இருக்காது. அதுல என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும் கீதா பாஷ்யத்துக்கு. இதை தவிர உடையவர் உபன்யாசம் மூலமா சாதிச்சது. அந்த உபன்யாசம், அந்த காலக்ஷேப பரம்பரையில வந்த அர்த்தங்கள், அது எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, அப்படியே ஸ்ரீ மணவாள மாமுனிகள், அப்படியே வந்து அஷ்டதி கஜங்கள், அதே அந்த பரம்பரையில ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமி, லக்ஷ்மணமுனி, ஸ்ரீசைல எதிராஜ தாசகா, ஸ்ரீனிவாச தாசகான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமிக்கு அத்தனை அர்த்தங்களும் வந்து சேர்ந்தது. அந்த அர்த்தங்களை எல்லாம் சேர்த்து கூட்டி இந்த முமுட்சுபடிக்கு இந்த சரம ஸ்லோகத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் ஸ்ரீ மனோராமைகள் அருளி செய்துள்ளார்.
எம்பெருமானார் பாஷ்யத்துல காமிச்சது குறைய, ஆனா காலக்ஷேப பத்ததியிலையும் உபன்யாச பத்ததியிலையும் நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்து விட்டு சென்றார். திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திவ்யாக்கிய ஆணைக்கு இணங்க அதை பூர்ணமாக எழுதி வைக்காமல் என்ன தேவையோ அந்த 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வஜ அகம் தா சர்வபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகா, அது என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு இந்த காலக்ஷேப ரூபத்துல உபன்யாசத்துல இந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து அது எம்பெருமானார் காலம் தொடங்கி மணவாள மாமுனி காலத்து வரைக்கும் வந்து அந்த மணவாள மாமுனிகள் இந்த சர்மஸ்லோக பிரகடனத்துக்கு அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை அள்ளி செய்து காலக்ஷேபமும் பண்ணி வைத்தார், உபன்யாசமும் பண்ணி வைத்தார். அந்த பரம்பரை அப்படியே வந்து அந்த முன்னான எம்பார்ஜியர் சுவாமிகிட்ட வந்த உடனே சர்மஸ்லோக சங்கதி, சர்மஸ்லோக சித்த தாத்பரிய டிப்பணி, சித்த தர்ம பிரகாஷிகா, சித்தோபாய சுதர்சனம், தியாக சப்தார்த்த டிப்பணி, இப்படி அநேக கிரந்தங்கள் இந்த சர்மஸ்லோகத்துக்கு எழுதி வைத்துள்ளார்கள் பூர்வர்கள்லாம். அது எம்பெருமானார் அன்றை திருக்கோட்டிடம் சென்று கேட்ட அந்த அர்த்த விசேஷங்கள், அந்த அர்த்த விசேஷங்கள் அஷ்டஸ்லோகியில பராசர பட்டர் ஆரம்பித்து வைத்தது இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது அந்த ஸ்ரீமத் கோஷ்டி பரிபூர்ண திவ்யாக்யாம் குர்வதே சதா ஸ்லோகார்த்தம் கிருண்ணேத தஸ்மாது எதிராஜாய மங்களம். அப்போ இந்த எம்பெருமானாருக்கு இத்தனை அர்த்த விசேஷங்களும் வந்து சேர்ந்து அவர் மூலமாக அந்த இது ஒரு பெரிய ஏரி எம்பெருமான், எல்லா உபய வேதாந்தமும் அங்க வந்து சேர்ந்துருத்து. எல்லா ஆச்சாரியன் மூலமாக அந்த ஏரி ரொம்பி வளைஞ்சிருக்குன்னா அது வந்து அவ்வளவு நன்மையை தராது. அது 74 மதகுகள் வழியாக அந்த ஏரி நீரை 74 மதகுகள் வழியாக இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வாழும்படி செய்தார் அந்த பகவத் ராமானுஜர். அப்பேற்பட்ட அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் சொல்லி இந்த 6 ஸ்லோகம், இந்த 6 ஸ்லோகத்தை இன்னைக்கு நாம அனுபவிச்சோம். இதுவரைக்கும் இன்னைக்கு நிப்பாட்டிக்கலாம், அடுத்த உபன்யாசத்துல மேற்கொண்டு அனுபவிக்கலாம். ஏன்னா அந்த 6ங்கிற வார்த்தை ரொம்ப விசேஷம். தேவபெருமாள் சொன்னது அந்த 6 வார்த்தைகள். அதனால நாம அதை அடியொற்றி இன்னைக்கு இந்த 6 ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். இன்னும் மேற்கொண்டு பல விஷயங்கள் இருக்கு. முழுக்க எம்பெருமான அனுபவம் தான். திரும்ப திரும்ப அதையே சொல்றேன் நினைச்சுக்க வேண்டாம். அந்த சரித்திரங்களை ஒவ்வொரு முறையும் நாம் சேவிக்கின்ற பொழுது, நாம் படிக்கின்ற பொழுது, நாம் கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு கோணத்திலே நாம் அதை அனுபவித்துக் கொண்டு செல்ல வேண்டும். அதனால அந்த எம்பெருமானார் திருவடி தாமரைகளையே துணையாக கொண்டு மேன்மேலும் இந்த எம்பெருமானாருடைய சரித்திரத்தை நாமும் வாயால் செவியால் கண்ணால் பருகுவோம்னு சொல்லி எம்பெருமானத்துக்கு மங்களாசாசனம் பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.